பலியில் கலந்திட அவர் வழியில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட அவர் வழியில் நடந்திட, சாட்சிகளா என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். வளமுடன் வாழ வழி காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார். வளமுடன் வாழும் வழி காட்டுவார். வாருங்கள் ஒருவராய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். விடியலின் கீதமாக முழங்குவார். விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புடையீர், உயிர்ப்பின் காலம் 4ஆம் ஞாயிறான இன்று நல்லாயன் ஞாயிறாக கொண்டாட இறைவனின் திருவடி நாடி வந்துள்ள இயேசுவின் அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். இயேசு தன் ஆடுகளுக்கு முன்னே பாதுகாப்பாக செல்லும் நல்ல ஆயனாக இருக்கின்றார். இந்த நல்ல ஆயன் மானிடராகிய நம் வாழ்விற்காக தன்னையே தியாகம் செய்யும் தாயுள்ளம் படைத்தவராகத்தான் இருப்பதை இறைமகன் இயேசு இன்றைய நற்செய்தியில் பதிவு செய்கின்றார். இயேசுவின் அன்புக்கு உரிய நாம் அவருடைய குரலை கேட்கிறோம். அவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று நாமும் இயேசுவை போல் தந்தையுடன் இறை வேண்டலில் நிலைத்திருந்து அவரின் சீரிய பார்வையில் நம்மிடம் காணப்படும் அனைத்து வேறுபாடுகளை களைந்து இணைந்து செயல்படுவோம். இறையரசை அறிவிக்க இறையழைத்தல் ஞாயிறான இன்று அவரவர் இருக்கும் நிலையில் இருந்து இறைவனின் அழைத்தலை உணர்ந்து எத்தனை தோல்விகள் வந்து வாட்டினாலும் அதனை வெற்றி கொள்ள இத்திருப்பலின் வழியாக நம் ஆயனாம் இறைமகன் இயேசுவிடம் மன்றாடுவோம். ஓர் அணியாக குறிப்பாக தன்னலமற்ற மருத்துவ பணியில் ஈடுபட்டு இறந்த அனைவரும் இளைப்பாற்றி பெற்றிட ஜெபிப்போம்.
அன்பர்களே, நல்லாயனுடைய ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். நல்லாயன் நம்மை நேரிய பாதையில், விடுதலையின் பாதையில் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நம்மை என்றுமே அவருடைய அன்பு பாதைக்காக அழைத்து கொண்டிருக்கிறார். அவரை பின் செல்வதற்காக அழைத்து கொண்டிருக்கிறார். நாம் வழி தவறிய நேரங்களுக்காக, அவருடைய குரலை கேட்காமல் இந்த உலகம் போகின்ற போக்கில் நாம் சென்ற நேரங்களுக்காக ஆண்டவரிடத்தில் ஒரு நிமிடம் மன்னிப்பு கேட்போம். இந்த தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கிற பாவங்களை எல்லாம் எண்ணி மன வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறுதலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியாய பரிசுத்த மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல அன்பிறைவன் நம் மீது மனமிறங்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா நித்திய பேரின்ப வாழ்விற்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரை நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரை எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீயம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர்,
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியிலே நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்லுகின்றீர். அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பணி உள்ள மந்தைகளாகிய நாங்களும் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றுக்குள் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 36 முதல் 41 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. அன்புக்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கப்படவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்காகவே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பலுமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10, இறை வசனங்கள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் ஓமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே.
எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அனைவரையும் வணங்குகிறேன். ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கக்கூடிய நாம் இன்று, அதாவது பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறில் இருக்கிறோம். நல்லாயன் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இந்த பாஸ்கா காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு ஞாயிறாகவும், 2வது ஞாயிற்றுக்கிழமையை ஆண்டவரின் இறையிறக்க ஞாயிறாகவும், 3வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் இன்று, அதாவது இந்த ஆண்டு நம் திருத்தந்தை இறை வார்த்தை அறிவிப்பு ஞாயிறாக சிறப்பு செய்ய அழைத்திருந்தார். அந்த வகையில் இன்று 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கக்கூடிய நாம் நல்லாயன் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் கடைசி வரியை நாம் இன்றைய சிந்தனைக்கு ஒரு முத்தாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் கூறுகிறார், நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று கூறுகிறார். இந்த வகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு ஆயனாக, அதுவும் நல்ல ஆயனாக, உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு, உயிரை கொடுத்து தன் ஆடுகளை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு தன்னை ஒரு ஆயனாக நிலைநிறுத்துகிறார். ஏன் அவர் இப்படி அவரை ஒரு ஆயன் நிலைக்கு, அல்லது அந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய மெய்ப்பன் நிலைக்கு அவர் உட்படுத்த வேண்டுமானால், ஆண்டவர் தன்னைத்தானே 7 உருவகங்களில் தன்னை வெளிப்படுத்துகிறார். 7 உருவகங்கள், அதாவது வானிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, நானே என்று கூறுவார். நான் உணவு என்று கூறுவார். 2வது உலகின் ஒளி நானே. 3வது உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. ஆடுகளுக்கு வாயில் நானே. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. உண்மையான திராட்சை செடி நானே. இந்த வரிசையில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தியது நல்லாயன் நானே. ஆக இந்த 7 உருவகங்களில் தன்னை வெளிப்படுத்திய இந்த வேளையில் ஆண்டவர் தன்னை நல்லாயனாக உருவகப்படுத்துவதற்கு காரணம், அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த யூதேயா பகுதிகளில், பாலஸ்தீன பகுதிகளில் எல்லாமே அந்த ஆடு மேய்க்கக்கூடிய மேய்ப்பனுடைய வேலை ஏகப்பட்ட செயல்கள் இருந்தாலும் 3 செயல்கள் மிக முக்கியமாக முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய செயல்களாக இருந்தது. முதல் செயல் என்னவென்றால், தன்னுடைய ஆடுகளை ஒரு மேய்ப்பன், அதாவது ஆயன் என்ன செய்ய வேண்டுமானால், ஆடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டி கொண்டு செல்ல வேண்டும். முதல் காரியம், மேய்ச்சலுக்கு கூட்டி கொண்டு செல்ல வேண்டும் என்பது அவர் இருக்கக்கூடிய இடத்திலே புற்கள் இருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. அது பெரும்பாலும் பாலை நிலங்கள், பாலை நிலங்கள், வறண்ட காடுகள், வறண்ட நிலங்களாக இருந்தது. ஆனால் எங்கு இருக்கிறது என்று தேடி 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 செல்ல வேண்டும். ஆடுகளுக்கு தாகம் எடுக்கிறது என்றால் நீர்நிலைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும், கூட்டி கொண்டு செல்ல வேண்டும். உணவு வேண்டுமானால் அதற்கான இடத்திற்கு செல்ல வேண்டும். வேறு ஏதாவது அவர்களுக்கு, அந்த ஆடுகளுக்கு உறக்கம் செல்ல வேண்டுமானால் அவர்கள் தொட்டிகளில் கூட்டி கொண்டு வர வேண்டும். ஆக அந்த ஆடுகளை தேவையான இடங்களுக்கெல்லாம் கூட்டி கொண்டு மேய்ச்சலுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இது முதல் செயல். 2வது செயல், தன் குரலுக்கு செவிசாய்க்கும்படி ஆடுகளை வளர்க்க வேண்டும். ஏகப்பட்ட ஆடுகள் இருந்தாலும், தன் சொந்த ஆடுகள் மற்ற மந்தைகளில் சேர்ந்தாலும் கூட, அந்த ஆயன் கூப்பிடுகிற வார்த்தைக்கு
என்னுடைய ஆயன்தான் கூப்பிடுகிறான் என்று உணர்ந்து தன் ஆயனுக்கு செவி மடுக்கிற அந்த அளவிற்கு ஆடுகளை வளர்க்க வேண்டும். வளர்ப்பு இரண்டாவது செயல். மூன்றாவது, ஆடுகளை கூட்டிக் கொண்டு செல்லும் பொழுது ஏகப்பட்ட விலங்குகள், அந்த ஓநாய்கள், நரிகள் அல்லது மற்ற விலங்குகள் அனைத்துமே ஆடுகளை சாப்பிடுவதற்கு, ஆடுகளை அடித்து தின்பதற்காக ஓடி வரும். அந்த நேரத்தில் இந்த ஆயனாக இருப்பவன் அந்த விலங்குகளோடு போரிட்டு அந்த ஆடுகளை மீட்க வேண்டும். அப்படி போரிடுகையில் தன் உயிரையே மாய்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அந்த அவனுடைய உயிரையே கொடுப்பதற்கு, தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆக மேய்ச்சலுக்கு கூட்டி கொண்டு செல்லுதலும், தன்னுடைய குரலுக்கு செவி மடுக்கக்கூடிய அளவிற்கு வளர்ப்பதிலும், மேலுமாக மற்ற விலங்குகளிலிருந்து காப்பாற்றுகிற நேரத்தில் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்ய அளவிற்கு 3 செயல்களிலே ஆயன் இருக்க வேண்டும். இந்த வகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லாயனாக தன்னை உருவகப்படுத்துகிறார். ஏன் காரணம்? முதல் காரணம், ஆடுகளை எப்படி நீர்நிலைகளுக்கும் உணவு உண்பதற்கும் அல்லது தூங்குவதற்கும் மற்ற இடங்களுக்கு கூட்டிச் செல்கிறாரோ அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் மக்களை அவர்களுக்கு தேவையில் இருந்தவர்கள் அனைவருக்கும் அவர்கள் தேவையை உணர்ந்து பசியற்றவருக்கு உணவை கொடுத்தார், முடக்குவாதமற்றவர்களை நடக்க வைத்தார், ஊனமற்றவர்களை நிமிர வைத்தார், மற்ற அனைத்தையும் செய்தார். உடல் உபாதைகளால் அவதிப்பட்டவர்களுக்கு, உடல் ஆரோக்கியமின்மை இருந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தார், பசியாக இருந்தவர்களுக்கு உணவு கொடுத்தார். இந்த மேய்ச்சல் நிலத்தில் ஆயன் என்ன செய்வானோ அனைத்தையும் ஆண்டவர் இங்கு இஸ்ரேல் மக்களுக்கு செய்து முடித்தார் என்றால் இவர்தான் நல்லாயன். இரண்டாவது, தன் ஆடுகள் தன் குரலை செவிசாய்க்கக்கூடிய அளவுக்கு வளர்க்க வேண்டுமானால் இங்கு ஆண்டவர் அவர் வாழ்ந்த பொழுது தன்னுடைய சீடர்களை முதன்முறையாக தன்னுடைய சீடரை அழைத்த போது கூட என் பின்னே வா என்று ஒரே ஒரு வார்த்தை தான் கூறினார். ஆனால் இவர்தான் உண்மையான ஆயனாக இருப்பார் என்று உணர்ந்து அவரை பின்தொடர்ந்தவர்கள், தன்னுடைய ஆயனுக்கு செவி மடுக்கக்கூடிய அளவிற்கு சீடர்கள் அவர் பின்னே சென்றார்கள். ஆண்டவர் இயேசுவின் பின்னே சென்றார்கள். 12 சீடர்களோடு இணைந்து மற்ற எவ்வளவோ மக்கள் அவரை பின்தொடர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆகவே இவர் நம்முடைய ஆயன் என்கிற அந்த நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தினார். தன்னுடைய வார்த்தையின் மூலம், இறை வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்தி அந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களை வளர்த்தார். இரண்டாவது. மூன்றாவது, அப்படி விலங்குகள் எல்லாம் ஆடு மேய்க்க கூட்டி கொண்டு போகும்போது விலங்குகள் எல்லாம் தாக்குகிற பொழுது அந்த விலங்குகளோடு போரிட்டு தன்னுடைய உயிரையே மாய்க்கக்கூடிய அளவிற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் ஆயன். அந்த வகையில் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பரிசேய இனமும் சதுசேய இனமும் மறைநூல் இனமும் ஆண்டவரை, மக்களை தாக்குகிற நேரத்தில், அவர்களை கொடுமைப்படுத்துகிற வேளையில், இல்லாத பொல்லாதையெல்லாம் சொல்லி அவர்களை அசிங்கப்படுத்துகிற நேரத்தில், மக்களுடைய வாழ்வாதாரத்தை குலைக்கிற நேரத்தில் அவர்களுக்காக போரிட்டு இரத்தம் சிந்தி தன் உயிரையே மாய்த்து நம் அனைவருக்கும் மீட்பை கொடுத்தார் என்றால் இவர் மட்டுமே நல்லாயனாக இருக்க முடியும். ஆகவே மேய்ச்சல் நிலத்திற்கு கூட்டி கொண்டு போகிற அந்த ஒரு வாழ்க்கை முறையையும், தன்னுடைய குரலுக்கு செவி மடுக்கிற இந்த ஒரு வாழ்க்கை முறையையும், உயிரையே தியாகம் செய்து நல்லாயனாக நிலை பெறுகிற 3 செயல்முறையை கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தானே தவிர வேறு யாரும் கிடையாது. ஆகவே தான் அவர் தன்னை நல்லாயனாக உருவகப்படுத்துகிறார். ஆனால் இதையே ஆடுகளுக்கு ஒப்புமைப்படுத்துகிறார் என்று பார்த்தமையானால், இன்னும் கேட்டால் ஒரு சுவாரஸ்யம், மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி மோசே, இவர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டது தான் தேர்ந்தெடுத்த மக்களை வழிநடத்த மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக வந்தவர் மோசே. எப்பொழுது? ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் அதில் மந்தையிலிருந்து ஒவ்வொரு ஆடு முட்புதரை நோக்கி ஓடும். அதை பிடிப்பதற்காக, அவர் மீண்டும் கொண்டு வருவதற்காக மோசே பின் செல்வார். அந்த நேரத்தில் தான் முட்புதரின் மீது எரியும் நெருப்பில் ஆண்டவர் மோசேவை அழைத்திருக்கிறார். ஆகவே ஆடு மேய்க்கக்கூடிய அவரை தான் அழைத்தார். இரண்டாவது, இஸ்ரேல் மக்களை ஆண்ட அரசர்களில் மிகப்பெரிய போற்றுதற்குரிய ஒரு அரசன் தாவீது அரசன். சிறுவனாக இருந்தபொழுது இவர் ஆடு மேய்த்து கொண்டு இருந்த பொழுதுதான் இவன்தான் என்னுடைய மக்களை, இஸ்ரேல் மக்களை மீட்பதற்கும் என்னுடைய மக்களுக்காக போரிடுவதற்கும் மிக சிறந்த வீரனாகவும் ஆயனாகவும் இருப்பான் என்று தேர்வு செய்தது கூட
தந்தையாம் இறைவன் ஆடு மேய்க்கும் தாவீது அரசனை தான். மூன்றாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே இறந்து உயிர்த்தெழுந்து உலக கத்தோலிக்க திருச்சபையின் முதல் திருத்தந்தையாக நிலைநிறுத்தியது புனித பேதுருவை. அந்த பேதுருவை அந்த சாவியை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கேட்பார், சீமோன் மகன் பேதுருவே, என்னை நீ அன்பு செய்கிறாயா? ஆம் ஆண்டவரே, அன்பு செய்கிறேன். ஆண்டவர் சொல்லிய வார்த்தை, அப்படியானால் நீ என் ஆடுகளை மேய் என்று ஆடுகள் உருவகத்தை தான் கொடுப்பார். இரண்டாவது முறை கேட்கும் பொழுது என்னை அன்பு செய்கிறாயா? ஆமா ஆண்டவரே, அன்பு செய்கிறேன். அப்படி என்றால் ஆட்டு குட்டிகளை மேய். மூன்றாவது முறை கேட்பார், நீ அன்பு செய்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே, நான் அன்பு செய்கிறேன் என்று வெட்கி தலை குனிந்து இவர் ஒரு அச்சத்தோடு சொல்லுகிற பொழுது கூட ஆண்டவர் தெளிவாக கூறுவார், அப்படியானால் ஆடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டி கொண்டு போ என்று அவர் ஆடுகளாக உலக மக்களை, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை ஆடுகளாக உருவகப்படுத்தி அதை மேய்க்கக்கூடிய தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய மக்களை, சீடர்களை அல்லது தலைவர்களை ஆயனாக உருவகப்படுத்துகிறார். இந்த ஒரு நல்ல நாளிலே இதன் வரிசையில் நாம் பார்க்கும்போது கூட இன்னும் ஒரு முத்தாய்ப்பு என்ன நடக்கிறது? இந்த நற்செய்தி வசனம் கடைசியாக வாசித்தோமே, ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஆயர் பெருந்தகை நீதிநாதன் ஆண்டுகை இத்தனை ஆண்டுகள் இந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருந்து கொண்டு கிட்டத்தட்ட இவர் வளம் ஆயராக உருவாகி இந்த மறை மாவட்டம் இத்தனை ஆண்டுகள் சீரும் சிறப்புமாக ஆன்மீக பாதையில் வழிநடத்தி கொண்டு வருகிறார். இவருடைய நம்முடைய ஆயருடைய நீதி வழி நிறைவாழ்வு என்கிற விருது வாக்கை தான் ஆண்டவர் கொடுத்தாரே, நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். நம்முடைய ஆயனுடைய குருத்துவ விருது வாக்கு கூட நீதி வழி நிறைவாழ்வு என்கிற அந்த ஒரு விருது வாக்கை தான் மையமாக கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார். இந்த வேளையில் அவர் நம்முடைய மறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பங்குகளும் திருத்தலங்களும் இணைந்து 107 ஆலயங்களை ஆன்மீக பாதையிலும், இந்த மறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 45,000 கத்தோலிக்க குடும்பங்களையும், இந்த குடும்பங்களின் எண்ணிக்கையில் 1,52,000 மேற்பட்ட உறுப்பினர்களை நம்முடைய செங்கல்பட்டு மறை மாவட்டம் இயங்கி வருகிறது என்றால் இதனுடைய முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஆயர் பெருந்தகை. ஆகவே அவரோடு இணைந்து சிறிய அனுபவத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2005ஆம் ஆண்டு நான் 12ஆம் வகுப்பு முடித்து இந்த குருத்துவ நிலைக்கு நான் சேருவதற்கு முகாமிற்கு சென்றேன். முகாமிற்கு செல்கிற பொழுது கடைசி 10 நாள் முகாம். கடைசி நாளில் நம்முடைய ஆயர் அவர்கள், நீதிநாதன் ஆண்டகை அவர்கள் ஒவ்வொரு அந்த கேண்டிடேட் அனைவரையும் அவர் பார்க்கிற பொழுது என்னை அவர் சந்திக்கும் பொழுது, அதை நான் அவரை சந்திக்கும் பொழுது நம்முடைய நீதிநாதன் ஆண்டகை கேட்டார். என்ன கேட்டார் என்றால், தம்பி, நீ குருவாக திருநிலைப்படுத்தப்படவிருக்கிறாய், இதற்காக படிக்க வந்திருக்கிறாய், வாழ்த்துக்கள். மற்ற மதங்களையும் நம்முடைய மதத்தையும் பற்றி என்ன நினைக்கிறாய்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார். ஒன்றும் புரியவில்லை. சிறு பிள்ளைத்தனமாக நானும் சொன்னேன், ஆண்டவரே, நம்ம இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர், நம்ம இயேசு கிறிஸ்து தான் கடவுள், மற்ற எல்லாம் சும்மா என்றெல்லாம் நான் சொன்னேன், ஒன்றும் தெரியாமல். ஆனால் நம்முடைய ஆயர் சொன்னார் அழகாக. நம்முடைய ஆயர் சொல்லியது, தம்பி, உன் கடவுளை வணங்க கற்றுக்கொள், அடுத்தவனின் கடவுளை மதிக்க கற்றுக்கொள் என்று அவர் முதலில் போட்ட விதை, அந்த ஒரு சிந்தனை இன்றளவும் எனக்கு நிலைநிறுத்துகிறது. ஒரு ஆயன் நிலைமையில் இருக்கக்கூடிய அவருடைய சிந்தனையும் அவருடைய வழிகாட்டுதலும் இன்று இவ்வளவு மக்களை, கிட்டத்தட்ட 1,52,000 மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது என்றால் கண்டிப்பாக நம் அனைவரும் இணைந்து நம்முடைய ஆயருக்காகவும், ஆயர் நிலையில் இருக்கக்கூடிய எல்லா ஆயர்களுக்காகவும் சிறப்பான முறையில் மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே நல்ல ஆயனாக இருந்து இந்த கொரோனா பாதிப்பதிலிருந்து மிக விரைவாக நாம் அனைவரும் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப போவதற்கு நமக்கு அனைத்து ஆசிரியம் அருளையும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார் நம்பிக்கையோடு தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா,
சிலுவையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உருவியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பர்களே, நம்முடைய ஜெபங்களை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து மன்றாடுவோம். நல்லாயின் ஆடுகளுடைய குரலை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் கேட்டறிந்தோம். ஒவ்வொரு ஆடுகளுடைய குரலையும் நன்கு அறிவார். நம்முடைய ஜெபங்களையும் கேட்கிறார். நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய வாழ்க்கை சூழலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நிலைப்பாடுகள், நிலைகள் அனைத்தும் அறிந்த கடவுள் நமக்கு உதவி புரிய இருக்கிறார் என்ற மனநிலையோடு, நம்பிக்கையோடு நம்முடைய ஜெபங்களை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து மன்றாடுவோம். உங்கள் பதில் எல்லாமல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாமல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயரே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் பல்வேறு சபைகளாக பிரிந்து வாழும் கிறிஸ்தவர்களை உமக்கு உகந்த ஒரே மந்தையாக ஒருங்கிணைக்க உதவுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேரிய ஆயரே இறைவா, பணம், பதவி, போதை, வன்முறை ஆகியவற்றின் மீதான ஆர்வத்தால் பிறருடைய நிம்மதியை கெடுப்பவர்கள் அனைவரும் நல்லவர்களாக மனமாற உதவுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களினால் எங்களை நிரப்பும் எம் இறைவா, தொற்று நோயின் சீற்றத்தால் அழிந்து வரும் உலக மக்களை கண்ணோக்கி அருளும். மன்னிக்கும் தெய்வமே, மீண்டும் எங்களுக்கு நலமான வாழ்வையும் நற்சுகத்தை தந்திடவும், வாழ்வின் எல்லைக்கோட்டிற்கு தள்ளப்பட்டு எம் ஏழை எளிய மாந்தர்களின் வாழ்வாதாரங்கள் மேம்படவும், தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து அனைவரையும் காத்திடவும் அருள்மாறி பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே, எம் இறைவா, உலகம் முழுவதும் மருத்துவ பணிகளில் தம்மையே அர்ப்பணித்து தன்னலம் துறந்து பிறர் நலம் பேணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்காக மன்றாடுகிறோம். இப்பணியை திறம்பட செய்ய தேவையான நற்சுகமும் பாதுகாப்பும் உமது ஆற்றலால் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை என்று இயம்பிய இயேசுவே, உமது திருப்பணியாளர்கள் சமுதாயத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை வெகுவாக ஏற்றுக்கொண்டு உம் திருப்பணியை திறம்பட ஆற்றிட உம் துணையாளரின் துணை அவர்களோடு இணைந்து இறை மக்களை இறைவனிடம் அழைத்துச் செல்லும் ஆற்றலை இவர்களுக்கு நிறைவாய் பொழிந்து அவர்கள் உம் சாட்சிகளாய் வாழ்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்கள் அனைவருக்காகவும், அனைத்து குடும்பங்கள், குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறோம்.
இந்த நாள் முழுவதுமாக இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்திட வேண்டும். இந்த வாரத்திலே ஆண்டவருடைய உடனிருப்பை நாம் கண்டுகொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்று ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள், எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் உம்முடைய பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எப்பொழுதுமே உம்முடைய குரலை கேட்டு உம்மை பின்தொடர்ந்து வாழ வேண்டிய சக்தியை தாரும். ஆடுகள் வாழ்வு பெற வேண்டும், அதுவும் நிறைவாக வாழ்வு பெற வேண்டும் என்று தன்னையே கையளித்து உம் திருமகன் இயேசுவைப் போல பிறருக்காக எங்களை வழங்கிட ஒவ்வொரு நாளும் பிற நலத்தோடு நாங்கள் வாழ்ந்திட நீர் எங்களுக்கு சக்தியை தந்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நல்ல ஆயன் மூலமாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். உந்தன் பலியாக என்னை தந்தே, எங்கும் எந்தன் கனிவாழ்வை ஏற்றிடுவார். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, எங்கும் எந்தன் கனிவாழ்வை ஏற்றிடுவார். பொழுதென்று வீங்கிடும் எழிலோடு ஏங்கிடும் மாந்தரெங்கே, முடியாது என்றெண்ணி முகம் சோர்ந்து போகின்ற பரிதாப வாழ்க்கை இங்கே. விடியாத பொழுதென்று வீங்கிடும் விழியோடு ஏங்கிடும் மாந்தரெங்கே, முடியாது என்றெண்ணி முகம் சோர்ந்து போகின்ற பரிதாப வாழ்க்கை இங்கே. தேவான சுடராகுவே, எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவே. தேவான சுடராகுவே, எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவே. போராடும் நெஞ்சில் போராட்டம் நீங்க என் வாழ்வை பலியாகுவே, என் வாழ்வை பலியாகுவே. தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் உந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலியை எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகளின் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவர்
தூயவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்கப் பெற்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவிலே சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதும் ஆட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே எம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு அளித்தேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் எப்பொழுதும் எங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்நாதன், எல்லா திருநர்களோடும் திரு அவையை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீர்வு கொள்வங்க சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமகோலியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளும் கன்னித்தான மரியா, ஒரு கணவரான ஜோசேப்பு, திருத்தூதர்கள், உலகில் முக்கியமாயிருந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்றும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மட்டும் பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்களோடு இருப்பதாக. நல்லாயின் இயேசு கிறிஸ்து நம்முடைய உயிர்த்த ஆண்டவர் நமக்கு தருகின்ற அமைதியும் மகிழ்ச்சியும் நாம் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என் மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இவர்களே, இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்கின்ற இறைவனின் செம்மறியவர் விருந்தாக நம்மை தேடி வருகிறார். நம் அனைவரும் தடம் புரண்டு சென்று விடாமல், திசை மாறி சென்று விடாமல், எப்பொழுதுமே இவருடைய குரலை கேட்டு அவருடைய அன்பு பாதையில் வழிநடத்திட, அவர் நீதியின் பாதையில் வழிநடத்திட உதவி செய்திட இயேசு மீண்டும் உணவாக நம்மை தேடி வருகிறார். இந்த திருவிருந்தில் பங்கேற்கிற நம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம் அனைவரையும் காத்து நம்மை முடிவில்லா நித்திய பேரின்ப வாழ்விற்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து அந்த சீடர்களை துவக்க திருச்சபையிலே மக்களை வழிநடத்தியது போல இன்றளவும் ஆண்டவர் நம்மோடு இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து நாம் அகமகிழ்ச்சியோடு இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய தோள் மேல் சுமந்து கொண்டு நம்மை எந்தவித ஆபத்துக்கள் நேரிடாமல், எந்தவித தொற்று நோய்கள் நெருங்க விடாமல் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று அவருடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் வாழ்வோம்.
அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று அருட்தந்தை சுரேஷ் அவர்கள் சொன்னது போல இந்த நல்லாயனுடைய ஞாயிறாக இருக்கிறது. நல்லாயனுடைய உருவகமாக இன்று நம்முடைய மறைமாவட்டத்தில் இருப்பவர்கள் நம்முடைய ஆயர் அவர்கள். எனவே நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஒரு நல்லாயனாக, எளிமை மிக்கவராக, அன்புக்குரியவராக, எந்த அளவுக்கு தன்னையே இயேசுவை போல தாழ்த்தி கொள்ள முடியுமோ, அடுத்தவர்கள் மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக, அடுத்தவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக எந்த நிலைக்கு தன்னையே தாழ்த்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்ச்சியோடு ஒரு இயேசுவினுடைய மறு உருவமாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு ஆயருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நேரத்திலே அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் என்றால், உண்மையிலே அது நம்முடைய வாழ்த்தாக இருக்கிறோம் என்றால், நாம் அனைவரும் அவருடைய அன்பு பிள்ளைகளாக, அவருடைய ஆளுமை கீழ் வரக்கூடிய அவருடைய அன்பு மக்களாக, அவருடைய குரலை கேட்டு அதற்கேற்றபடி நடப்பதற்கு நாம் நம்முடைய கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துவோம். இந்த கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தும் பொழுதுதான் அவர் நம்முடைய ஆயராக இருக்கிறார். நாம் அவருடைய ஆளுமையின் கீழ் இருக்கிறோம், அவருடைய மந்தைகளாக இருக்கிறோம். எனவே நம் அனைவரும் ஒரே கடவுள், ஒரே ஆயன், ஒரே மந்தை என்ற நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். எனவே இந்த நேரத்தில் ஆயரை நாம் வாழ்த்துவோம். அவருடைய உடல் சுகத்திற்காக அவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். நண்பர்களே, அதோடு நமக்கு தேவழைத்தல் பெருகிட வேண்டும். தேவழைத்தல், நல்ல குருக்கள் வந்திட வேண்டும். நல்ல இளைஞர்கள் ஆண்டவருடைய அழைப்பின் குரலுக்கு செவிமடுக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் இறை அழைத்தலுடைய விளைநிலங்களாக இருந்திட வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் தாறுமாறாக இருந்து கொண்டு நம்முடைய திரு அவையிலே நல்ல குருக்கள் இருக்க வேண்டும், குருக்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மிகவும் முரண்பாடாக இருக்கிறது. எனவே நல்ல குடும்பத்திலிருந்து தான் நல்ல தேவழைத்தல் வர முடியும். எனவே நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஜெபிக்கின்றவர்களாக, ஆண்டவரின் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாக, ஆண்டவருடைய திருவுளத்திற்கேற்றவாறு நம்மை உட்படுத்தி கொண்டு இயேசுவே உம்மிடத்தில் நான் சரணடைகிறேன் என்று அவருடைய பாதையை பின்பற்றி செல்கின்றவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுதுதான் அந்த ஒரு சூழலிலே, அந்த ஒரு நல்ல விளைநிலத்திலிருந்து தான் நல்ல விளைச்சல்கள் வரும், நல்ல தேவழைத்தல் வரும். எனவே இதனுடைய மனதில் இருத்தி நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் திரு குடும்பங்களாக இருக்க, இந்த திரு குடும்பத்திலிருந்து இயேசு வந்தது போல நம்முடைய குடும்பங்களிலிருந்து நல்ல குருக்கள் வர வேண்டும் என்றும் இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். நம் அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக நம்மையே தயாரித்து நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நல்லாயன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உருக்கமாக எல்லோருமாக ஜெபிப்போம். இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். நற்கருணையாக இந்த நேரத்தில் என்னிலே வர முடியவில்லை என்றாலும் ஆன்மீக ரீதியாக உம்மை நான் ஆசிக்கிறேன். ஆன்மீக ரீதியாக ஒரு ஆன்ம உணவாக என்னில் எழுந்தருளி வாரும். என்னுடைய முழு ஆர்வத்தையும் நான் இந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிறேன். என் ஆன்மாவில் வந்து தங்கும், சீடர்களோடு இருந்தது போல் எங்களோடு இருந்து தங்கும் ஆண்டவரே என்று இந்த நேரத்தில் நம்முடைய ஜெப உணர்வை வெளிப்படுத்துவோம். மன்றாடுவோமாக. நல்லாயரே இறைவா, உம் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகனின் உயிர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்கப்பட்டுள்ள ஆடுகளை நிலையான பசும்புல் வெயிலிலே கூட்டிச் சேர்க்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. இறுதிப்பாடல்.
மீதிலே புனித மாதிரி